இன்னைக்கு வந்து டபுள் எக்ஸல் சைஸ் சுடிதார் டாப் தான் கட் பண்ண போகிறேன். கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க டபுள் எக்ஸல் சைஸில் சுடிதார் கட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு லைனிங் எவ்வளோ ஹைட் வேணும்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதை டபுளாக மடிச்சிடுறேன். டபுளாக மடித்தா இப்போ நமக்கு அதில் 4 பீஸ் துணி இருக்கும். இப்போ எவ்வளோ ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்ம அளவு ட்ரெஸ் வச்சுட்டு நான் வந்து மேலே பார்ட்டுக்கு வந்து இந்த அளவு ட்ரெஸ் அளவு எடுக்க போதில்லை. இது வந்து சரியாக இல்லாதனால கீழே ஓப்பன் அளவு மட்டும் எடுத்துக்கிறேன். நான் ஓப்பன் வைக்கிற இடத்துல இருந்து மட்டும் எடுத்துக்கிறேன். மேலே வந்து ப்ளவுஸ் வச்சு தான் எடுக்க போகிறேன். அது ரெடிமேட் டாப்புன்றதுனால அளவு அதில் சரியாக இல்லை. அதனால் நான் உங்களோட ப்ளவுஸ் வச்சு அளவு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஹார்ம் ஹோல் அளவு எடுத்துட்டு நம்ம ஓப்பன் அளவுலேருந்து அந்த சுடிதார் ஷேப்புக்கு அழகாக வரைஞ்சிக்கலாம். ஆர்ம் ஹோல் எப்பவும் போல் ப்ளவுஸ்க்கு வரைகிற மாதிரியேவும் வரைஞ்சிக்கலாம். நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி தையலுக்கு ஒரு இன்ச் 1.5 இன்ச் விட்டு வெட்டுவோமோ அதே மாதிரியேவும் இதுக்கும் டாப்புக்கும் அதே மாதிரியே விட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் நெக்கு மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு எவ்வளோ அகலம் தேவை, ஹைட் எவ்வளோ தேவைன்னு சொல்லி வரைஞ்சிக்கலாம். நான் இவங்க கொஞ்சம் டபுள் எக்ஸல் சைஸில், அதனால கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கோட இறக்கம் ஃப்ரண்ட்டில் வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். பேக்கில் வந்து 7, அதே கழுத்து அகலம் 3. நமக்கு என்ன டிசைன் நெக் டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மெயின் கிளாத் கட் பண்ண போகிறேன். நான் இந்த பார்டர் டிசைனோடு சேர்த்து பார்க்கும்போது லைனிங்கை விட ஹைட்டு அது வந்து கம்மியாக இருந்துச்சு. அதனால் வேறு பக்கம் திருப்பி போட்டு கட் பண்ண போகிறேன். இதில் எனக்கு ஹைட் சரியாக இருக்குது. பார்டரை கட் பண்ணி நான் ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ணும்போது அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணியிருக்கோம்ல, அதை அப்படியே வச்சு மெயின் கிளாத்தில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே இறக்கம் மட்டும் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஏன்னா லைனிங் வந்து மெயின் கிளாத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்ல உள்ள. அதனால் லைனிங் வந்து அந்த டாப்போட அளவுக்கே கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன். அதை மடித்து தைக்கும்போது அது கொஞ்சம் உள்ளே போயிடும். இப்போ நம்ம அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் தான் வைக்க போகிறேன். அதனால் அந்த பார்டரையும் ஹைட் கனெக்ட் பண்ணி கை கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது நமக்கு எவ்வளோ சுற்றளவு தேவைன்னு கை அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கை வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். கை வரைஞ்சாச்சு, கட் பண்ணி எடுத்துடுறேன். இதுலேயும் ஃப்ரண்ட்டில் ஆர்ம் ஹோலில் லைட்டாக குடஞ்சி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கை